மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட தேரோடும் 4 வீதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் வகையில் தமிழக அரசு ரூ.2,06,00,000 நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அதன்படி சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட தேர் தெற்கு வீதி, தேர் வடக்கு வீதி, தேர் மேல வீதி, தேர் கீழ வீதி ஆகிய 4 வீதிகளிலும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேர் வடக்கு வீதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக நகர கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ரமாமணி, ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, நகர அதிமுக பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் அதிமுகவினர் ஏராளமான சீர்காழி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின்போது சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட தேரோடும் 4 வீதிகளிலும் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும், 6 மற்றும் 7வது வார்டுகளில் கழிவுநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் நகராட்சி ஆணையர் சசிகுமாரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட ஆணையர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் அதிமுகவினர் கலைந்து சென்றனர். கூட்டத்துக்குள்ளே இடையில வந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக நான் ரமாமணி அவர்கள் பேசுகிறேன். வடிகால் வாரியம் 5/10/2023 கட்டக்கூடாதுன்னு மழைநீர் வடிகால் கட்டக்கூடாதுட்டு பீஸ்டாக் கமிட்டி போட்டிருக்காங்க. இது போலீஸ் தலைமையில் தான் நடந்திருக்குங்க. தாலுகா ஆஃபீஸில் நடந்து சீர்காழி நகராட்சியில் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்து மறுபடியும் இப்போ கட்டுறாங்க. அது கரெக்டாக அந்த லைனாக கட்டாமல் அந்த மாவட்ட செயலர் நிவேதா முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் பெண்டு வருது. ஏன் பெண்டு வருது? அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக தானே கட்டணும். அந்த பொதுமக்கள் இடையூறாக இதை மாதிரி செய்கிறாங்க. அதனால் இதை நாங்கள் தடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதை தடுத்து நிறுத்தி எங்கள் கட்சி சார்பாக இதை என்ன தீர்ப்பு இது வருதோ, இந்த வடிகால் 5வது வார்டும் 6வது வார்டும் போய் பாதிக்கிறது, விவசாயத்தை பாதிக்கிறது. விவசாயிகள் இப்போ நட போகிறாங்க, கோடைக்காலம் இது நடு, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வந்தாலும் அவங்களுக்கு ஸ்கின் பாதிச்சிடுது. அதனால் இந்த பாதிக்காத அளவுக்கு இந்த வடிகால் வாரியத்தை எங்கே கொண்டு போய் இந்த தண்ணியை விடுறாங்கன்னு அது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த இடத்துல பெண்டு விடுவாத ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக கட்டணும். கோயில் இடம் தான், தேர் போகிற வீதி. 50 வருஷம் கழிச்சு இப்போ தேர் வந்திருக்குங்க. அந்த தேர் அடிபடாத அளவுக்கு அந்த வீதிகள் கரெக்டாக இருக்கணும். அந்த வடிகால் வாரியமும் கரெக்டாக செய்யணும். இதை நாங்கள் தரமாக செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்துருக்கோம் நகர்மன்ற சார்பாக.